ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்து வந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை, ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணுலகத்திற்கு பயணம் மேற்கொண்ட நிகழ்ச்சி. மழை பெய்தா? சரி சரி. பயணம் மேற்கொண்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலிருந்து புறப்பட்டு ஒரு இரவுக்குள்ள 7 வானங்களையும் போய் பார்த்து, அதையும் தாண்டி போய் அல்லாஹ்வுடைய ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்துவிட்டு ஒரு இரவுல திரும்பி விட்டார்கள் என்பதுதான் மேராஜ். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். என்னவென்றால், பொதுவாக தொழுகை 5 வேளைன்னு சொல்றோம். இதுல முஸ்லிம்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. நோன்புல பெருசா கருத்து வேறுபாடு கிடையாது. ஜகாத்துல கருத்து வேறுபாடு கிடையாது. அது மாதிரி அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுல, வானவர்கள் இருக்கிறாங்க என்று நம்புறதுல, வேதங்கள்ல, தூதர்கள்ல எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனா இந்த மேராஜ் என்ற நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்குள்ளேயே இன்றைக்கு சொல்லலாம், ஆதியில இருந்த 2 விதமான கருத்துக்கள் முஸ்லிம்கள்ட்ட நிலவுது. ஒரு சின்ன கூட்டத்தார் மேராஜ் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்று மறுத்திருக்கிறாங்க. முஸ்லிம்கள் சொல்லிக்கொண்டே, அதாவது முத்தசிலான்னு சொல்லக்கூடியவங்க, எல்லாமே அறிவுபூர்வமாகத்தான் எல்லாத்தையும் சிந்திக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் மறுத்திருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான 2 விதமான கருத்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த மேராஜ் என்ற நிகழ்ச்சியை முழுமையாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. மேராஜ்னு சொல்லி ஒரு சம்பவத்தை நம்ம நம்புறோம் இல்லையா, அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு அளவுக்கு விழாவாரியாக திருக்குர்ஆன்ல விளக்கவே இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு கேட்டா, சூரத்துல் இஸ்ராண்டே ஒரு சூரா இருக்குது, 15வது ஜுஸுடைய ஆரம்பம். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. சுப்ஹானல்லதி, அவன் மிக்க தூய்மையானவன். எவன் தூய்மையானவன்? அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை கூட்டி சென்றான், லைலன் ஒரு இரவிலேயே, மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய காபாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் முகத்தஸ் வரைக்கும், ஜெருசலம் வரைக்கும் ஒரு இரவிலே அழைத்து, தன்னுடைய அடியாரை அழைத்து சென்ற இறைவன் மிக தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் மேராஜில் ஒரு சின்ன ஒரு பகுதியை சொல்லுது. குர்ஆன்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, ஒரு இரவுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுல இருந்து அழைச்சுக்கிட்டு பைத்துல் முகத்தஸ்ல கொண்டை காட்டிட்டு ஒரு இரவுல திரும்பிட்டாங்கிறத அந்த வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட இறைவன் ரொம்ப தூய்மையானவன். ஆனா ஹதீசுகள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, பைத்துல் முகத்தஸோட நிறுத்தி கொள்ளாமல் அங்கே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 5, 6, 7வது வானம், அதை தாண்டி சிதறத்துல் முன்தஹா, இதையெல்லாம் போய் அப்புறம் சொர்க்க நரகம், அங்க உள்ள காட்சிகள், இதுகளை எல்லாம் அல்லாஹ் காட்டிவிட்டு அப்புறமேல் 5 வேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கொண்டு அதை இரவுல திரும்பி வந்தார்கள் என்று கூடுதலாக ஹதீசுகள்ல இருக்குது. குர்ஆன்ல இருக்கிறது என்னன்னு கேட்டா, மக்காவில இருந்து ஆரம்பிச்சு பைத்துல் முகத்தஸ் வரைக்கும், ஜெருசலம் வரைக்கும் போயிட்டு வந்ததுதான். இதுல முஸ்லிம்கள் சொல்லக்கூடியவர்கள்ல 2 சாரா, 2 வகையாக அவங்களை பிரிக்கலாம். ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ராத்திரிக்குள்ள அது எப்படி
போயிட்டு வர முடியும்? அவங்க சந்தேகம்லாம் எப்படி இதில் வந்து அவங்களுக்கு டவுட் வருதுன்னா, ஒரு ராத்திரிக்குள்ள இங்க இருந்து போய் அப்புறம் ஏழுவானத்தையும் போய் அங்க உள்ளதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்து ஒரு ராத்திரிக்குள்ள வந்து சேருதுங்கிறது இது எப்படி சாத்தியமாகும்? இது நடக்குமா? இப்படிங்கிற அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவர்கள் இதை வந்து முழுசா நம்புறது கிடையாது. முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நடந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லி இதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, ஹதீஸை கூட நிராகரிச்சிருவாங்க. அதாவது ஹதீஸ்ல அப்படி வருது கொடுக்குற இருக்குங்க, அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது அப்படிம்பாங்க. அவர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். சரி, அது நம்புற மாதிரி இல்லைங்கிறீங்கல்ல, ஒரு ராத்திரில மக்காவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போயிட்டு வந்தது குர்ஆன் சொல்லுதுல, அது மட்டும் நம்புற மாதிரி இருக்குதா உங்க பார்வையில? ஒரே ராத்திரிக்குள்ள ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு போயிட்டு அந்த காலத்துல, இந்த காலத்துல கூட சொல்லலாம் ஒரு ராத்திரில போயிட்டு வர்றதுக்கு வாகனம்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சுட்டான். அந்த காலத்துல வந்து இந்த வாகனத்துல வச்சுக்கிட்டு மக்காவுல இருந்து புறப்பட்டு ஜெருசலம் வரைக்கும் போய் அங்கிருந்து மறுபடியும் திரும்பி இங்க வந்து சேர்றது ஒரு ராத்திரி இல்ல, ஒரு இரவு என்பது இஷாவில இருந்து சுபு வரைக்கும் உள்ளதுதான். இஷாவை முடிச்சு சுபு வரைக்கும் உள்ள அந்த சின்ன டயருக்குள்ள அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியுமா? அது முடியாது. நம்ம அறிவை கொண்டு பார்த்தால் முடியாது, சாத்தியமற்றது. அப்ப அது சாத்தியம் இல்லைங்கிறத நம்ம எதுக்கு நம்பணும்? அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறது தானே நம்புனீங்க. அல்லாஹ்வுக்கு முடியும்னு நினைச்சுதானே நம்புறீங்க. அல்லாஹ் நினைச்சானா இது ஒரு சின்ன விஷயம் நினைச்சா நம்புறீங்க. அப்படி ஒரு அடிப்படையில் இருக்கும் பொழுது இந்த 7 வானத்துக்கு எப்படி போனாங்கிற கேள்வியை கேட்டுட்டு ஹதீஸ் நிராகரிக்குது ஒரு கூட்டம். ஹதீஸ்ல எல்லாம் நிறுவறாங்க நம்புற மாதிரியா இருக்குது. அது நம்புற மாதிரி இல்லைன்னா இதுவும் நம்புற மாதிரி தான் இல்லை. இந்த மாதிரி பார்வையில பார்த்தோம்னா நம்ம எப்படி பார்க்கணும்? நான் கேட்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு நீங்க எப்படி நம்புறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறீங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்னு எப்படி நம்புறீங்க? ரொம்ப சிம்பிள். அதாவது இதை விட பாரதூரமான நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். சரி, எனக்கு உள்ள ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இதுல பெரிய சந்தேகத்தை கிளப்பக்கூடிய இப்படி நடக்கும் ஒரு சைத்தான் வந்து நம்ம உள்ளத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்குறானே, இது சின்னது. இதை விட அதிசயமான சமாச்சாரங்களை நம்ம சாதாரணமாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறோமே. எப்படி நம்புறோம்? அல்லாஹ் அங்கே இருந்து ஒரு மலக்கை அனுப்பி அவர் வந்து செய்தியை சொல்லி அவர் தூதராக்கினார் நம்புறீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அந்த செகண்ட்ல அவர் வந்து இறங்கிடுறாரு. ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு கேள்வி கேட்பாங்க, ரூஹ் என்றால் என்ன? கேள்வி கேட்ட உடனே ஜிப்ரீல் வந்து சொல்லிடுவாரு, ரூஹ்னா என்னன்னு கேட்கறாங்க, அதுக்கு இப்படி பதில் சொல்லு. இந்த ஜிப்ரீல் அங்கிருந்து வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? ஜிப்ரீல் ஒரு கேள்வியை கேட்கறாங்க, யூதர்கள் வந்து கேள்வி கேட்ட உடனே வஹி வருது. அந்த செகண்ட்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இப்படி எனக்கு வஹி அறிவிச்சிருக்கான்னு ரிப்ளை கொடுக்கறாங்க. அந்த செகண்ட்ல அவன் தெரிஞ்சிட்டு போயிடுறான். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருந்து வந்து சேர்வதற்கு எடுத்துக்கொண்ட டைம் எத்தனை நாள் எடுத்தாங்க? கேள்வி கேட்டவன இருங்க 5 நாள் பொறுங்க, அவ்வளவு தூரத்துல வரணும்ல, ஜிப்ரீல் வரட்டும், அவர் 1 மாசம் 2 மாசம் ஆன பிறகு நான் சொல்றேன்னு சொன்னாங்களா? இல்ல. அப்ப அந்த அதே ஜிப்ரீல் தானே கூட்டிட்டு போறாரு. அவர் என்ன மாதிரி வேகமா வந்தாரோ அதே வேகமா கூட்டிட்டு போக முடியும். அந்த உலகமே வேற. நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டா, மனிதனுடைய ஒரு பலவீனத்தை விளங்கிக்கிறங்க, நமக்கு எது முடியுமோ அதுதான் கடவுளுக்கு முடியும் நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அல்லாவே நம்பல. அடிப்படை நீங்க மேராஜை மட்டும் நம்பலன்னு சொல்ல முடியாது. நீங்க கடவுளே நம்பல. கடவுள்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி நினைக்கிறீங்க. உங்களுக்கு எது முடியுமோ, உங்களுக்கு எது முடியாது, ஒரு ராத்திரில இவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியாது, அதனால முடியாதுன்னு. உங்களுக்கு முடியாது, எனக்கு முடியாது, படைச்ச இறைவனுக்கு முடியாதா? அனைத்து சக்தியும் உள்ள ரப்புல் ஆலமீனுக்கு முடியாதா? அங்கிருந்து ஜிப்ரீல் அனுப்பி வைக்கக்கூடியவனுக்கு அது முடியாதா? இந்த ஆகாயம் பூமி நினைத்தையே படைச்ச அதை விட பேரதிசயங்களை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறவங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற பூமி உங்களுக்கு அதிசயமா தெரியலையா? உருண்டையான இந்த பூமி அந்த இடத்துல தொங்க வச்சு சுத்த வச்சு உங்களுக்கு சுத்துறது கூட தெரியாம அப்படியே அதுல நிலையா இருக்கிற மாதிரி காட்டி உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான, இதுக்கு மேல மேராஜ் பெரிய அற்புதமா? இந்த பூமியுடைய அமைப்பை விட மேராஜில் என்ன அற்புதம் இருக்குன்னு கேட்கிறேன். இந்த வானத்தை படைச்சிருக்கிறதை விட மேராஜில் என்ன பெரிய அதிசயம் இருக்கு? நீங்க எவ்வளவோ அற்புதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல படைச்சு வச்சிருக்கிறான். அதையெல்லாம் சர்வசாதாரண நம்ம நீ முதல்ல மேராஜ் சம்பவத்துக்கு முன்னாடி இந்த பீடிகையை நான் எதுக்கு போடுறேன்னு கேட்டா, பலமா போய் ஆழத்தை பதியணும். பதிகிறதுக்கு தகுந்த மாதிரி உங்க உள்ளத்தை ஆக்கின பிறகு சொன்னா தான் என்ன செய்யும், அது பதியும். இல்லைன்னா என்ன இது இப்படி இது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் நேரடியா சம்பவத்துக்கு வர முந்தைய மேராஜ்ங்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது அதிசயமா நமக்கு தெரியுது. எதனால அதிசயமா தெரியுதுன்னா, நம்ம நிலையில இருந்து கொண்டே அல்லாவையும் பார்க்கிறோம். அதான் அதிசயமா தெரிய காரணம்.
அல்லாங்கிறவன் வேற, நாம வேற. படைத்த இறைவனுடைய ஆற்றல் வேற, நம்முடைய ஆற்றல் வேற. நமக்கு எதெல்லாம் முடியாதுங்கிறோமோ அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரணமானது. அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு மேராஜ் தன்னால போகலையே, அவன்ல கூட்டிட்டு போனேங்கிறான். சூறாவை எப்படி ஆரம்பிக்குதுன்னா அஸ்ராபி அப்திஹி, தன் அடியாரை அவன் கூட்டி கொண்டு போனான்ங்கிறான். அப்ப அவன் கூட்டி கொண்டு போயிருக்க முடியாதுன்னா அவனுக்கு ஒரு சக்தியும் இல்லைங்கிறீங்க. அப்படி ஒரு சக்தி அவனுக்கு இல்லைன்னா அப்படி ஒரு கடவுள் நமக்கு வேணாமே. அந்த மாதிரி ஒரு கடவுள் நமக்கு என்னத்துக்கு? கடவுள்னு சொன்னா அவன் நினைச்சதை எல்லாம் செய்யக்கூடியவனா இருக்கணும். ஃபஆலுன் லிமா யுரீத், நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனா இருக்கணும். நம்ம இன்னும் சொல்ல போனா திருமறை குர்ஆனை நீங்க புரட்டுங்க, 1-2 அதிசயங்களை அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கு கொடுத்துருக்கான். சும்மா ஒரே அதிசயமே செஞ்சுக்கிட்டு இருக்கல, ஒரு சில அற்புதங்களை கடலை பிளந்து காட்டியிருக்கிறான். நம்ம அறிவுக்கு ஏத்துக்கிறல, அல்லாவுக்கு அது முடியும் தானே, அப்படி நம்ம நம்பிதான் ஆகணும். அல்லாவுக்கு முடியும், நம்பிதான் ஆகணும். அதே மாதிரி பாறையை பிளந்து தண்ணீர் வந்துச்சுங்கிறான், அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான், நம்பிதான் ஆகணும். அதே மாதிரி சாலிஹ் நபிக்கு ஒரு அதிசயமான முறையில் ஒட்டகத்தை கொடுத்தேங்கிறான், அதை நம்பித்தான் ஆகணும். வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் ஈசா நபி குணப்படுத்தினாங்கன்னு அல்லாஹ் சொல்றான், அதை நம்ம நம்பித்தான் ஆகணும். அல்லாஹ் சிலருக்கு சிலது என்ன செய்வான், கொடுத்திருப்பான். இப்ராஹிம் நபியை நெருப்புலதைக்கு போட்ட உடனே அந்த நெருப்பு அவரை எரிக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். நெருப்பு எரிக்கதான் செய்யும், அவரை எரிக்கலன்னு அல்லாவே குர்ஆன்ல சொல்றான். யானாரு கூனி பர்தம் சலாமும் நல்லா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர் வரக்கூடிய ஒரு பசுஞ்சோலையா நீ மாறி இருந்து அல்லாஹ் உத்தரவு போட்டேங்கிறான். நெருப்பை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு நெருப்பு கட்டுப்படுது, அது நடந்திருக்குது. குர்ஆன்லயே இப்படி நிறைய அற்புதங்களை, சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களை, நூஹ் நபி அதிசயமான முறையில் காப்பாத்தினது, இப்படியே ஒவ்வொரு நபிமார்களும் கொடுத்திருக்கிறான். இதுகளை எல்லாம் நம்ம நம்புறோம். எப்படி நம்புறோம்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் ரொம்ப சின்னது அப்படின்னு நம்ம நம்புறோம். அந்த அடிப்படையில் உங்க உள்ளத்துல வச்சுக்கிறோன்னு, இந்த பைத்துல் முகத்தஸ் வரைக்குமா 7 வானத்தையும் கடந்தான் 2வது வருவோம். எதுவாக இருந்தாலும் பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் நீங்க வச்சுக்கிட்டா கூட அதுவும் நெருடத்தானே செய்யுது. அதுவும் இது எப்படி ஒரு ராத்திரிக்குள்ள 1000 கணக்கான கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வர முடியும், நெருடல் இருக்குத்தானே செய்யுது. அது பைத்துல் முகத்தஸா அல்லது அதுக்கு மேலையா, 2வது விஷயம். அது 2ல எதுவாக இருந்தாலும் நெருடல் இல்லாம நீங்க நம்பணும். நெருடல் இல்லாம, ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இது நடந்திருக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு இது முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும். இதுக்காகத்தான் இந்த சம்பவம், இந்த அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்காக சில உங்களை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக ஒரு சில அற்புதங்களை, ஒரு சில அதிசயங்களை நீங்களே உங்க வாழ்க்கையில சந்திக்கிறீங்க இல்லையா, அது மாதிரியான நிகழ்ச்சிகளை கொஞ்சம் உங்க மனக்கண்ணு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சின்னதா போயிடும். ஆமா, இது என்ன பெரிய விஷயம், நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு அற்புதங்களை, நம்ம அதிசயமான நிகழ்ச்சிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி நம்மளே நிறைய நம்ம அதிசயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன அதிசயம், நம்ம வாழக்கூடிய அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். இந்த இதெல்லாம் அல்லாஹ் பத்தி நம்ப மறுக்கிற மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒஃபில் அர்லி ஆயாத்துல் மூக்கினின் ஒஃபி அம்புசிக்கும் அவலா துபுசிரும், அல்லாஹ் கேட்கிறான், ஏன்ப்பா இந்த பூமியில போலாம் சிந்திச்சு பாருங்களேன், நான் ஒருத்தங்க இருக்கிறேங்கிறதுக்கு எவ்வளவு சான்றுகளை இந்த பூமியில் நான் வச்சிருக்கிறேன், உங்களுக்குள்ளேயே நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், எவ்வளவு அற்புதங்களை, எவ்வளவு சான்றுகளை, நான் அதிசயங்களை உங்களுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு எல்லாம் முடியும் நீங்க விளங்க மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அது என்ன அப்படி அற்புதம், அதை முதல்ல நமக்குள்ள இருந்து ஆரம்பிப்போம். இதை புரிஞ்சுக்கிறக்கா உங்களுக்கு சொல்றேன், நினைச்சா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியம்ங்கிறது இப்படி சகஜமா நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஆச்சரியமும் சாதாரணமாயிரும். நமக்கு ஆச்சரியமா தெரியுது, எப்ப ஆச்சரியமா தெரியும் தெரியுமா, என்னைக்காவது நடக்குன்னு வைங்களேன், அன்னைக்கு ஆச்சரியமா தெரியும். ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் தினம் நடக்குன்னு வைங்க, உங்களுக்கு ஆச்சரியமா தெரியாது. ஆச்சரியம் தான் அது சிந்திச்சு பார்த்தீங்கன்னா. ஆனா தினசரி நடக்குன்னு வைங்களேன், நமக்கு ஆச்சரியமா தெரியாது. அந்த தினசரி நடக்கிறதுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, பூமியில இருக்கிறீங்க. இந்த பூமி உருண்டையா இருக்குதுங்க. உருண்டைன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுதா? அதிசயம் தான், தெரியல. இல்ல, உருண்டையா தான் பூமி இருக்குது, உங்களுக்கு தெரியல. பூமி சுத்துது, 4000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. அவ்வளவு வேகத்துல சுத்துற உங்களுக்கு தெரியுதா? 40 கிலோமீட்டர்ல பஸ் போனா உங்களுக்கு தெரியுதுல, பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, 40ல ஓட்டுறான்னா 20ல போனாலும் உங்களுக்கு தெரியுமே, ஓடுதுன்னு சொல்லி தெரியுமே. இப்ப 4000 கிலோமீட்டர் வேகத்துல சொல்லணும்னா எவ்வளவு வேகமா இருக்கும். சுத்துது, உண்மையிலேயே சுத்துறதுனால இரவு பகல் வருது. யாருக்கு தெரியுது சுத்துறது? தெரியல. உங்க பார்வையில் அமெரிக்காக்காரன் தலைகையில் இருக்கிறான், அவன் பார்வையில் நீங்க தலைகையில் இருக்கிறீங்க. பூமி உருண்டை தானே, பூமி உருண்டைக்கும் போது நம்ம மேல இருக்கிறோம், நமக்கு நேர் கீழே அமெரிக்காக்காரன் இருக்கிறான். அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான் தெரியுமா? இந்தியாவிலாம் தலைகையில் இருப்பாங்க அவன் நினைக்குவான். நீங்க உங்க கற்பனையில பார்த்தா என்ன செய்யும், உருண்டையா இருக்கிற பூமியில அவன் இப்படி இருக்கான், எப்படி இருப்பான்? தலைகீழ இருப்பான். தலைகீழ தான் இருக்கிறான்.
அவனுக்கு நீங்க தலையில இருக்கிறீங்க, உங்களுக்கு அவன் தலையில இருக்கிறான். ஆனா நீங்க தலையில இருக்கிறது உங்களுக்கு தெரியல, அவன் தலையில இருக்கிறது அவனுக்கும் தெரியல. ஆனா சாதாரணமா நடந்துகிட்டு இருக்குது. இது அதிசயமா இல்லையா? நீ அனுபவிக்கிற அதிசயம் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு மனுஷனை தூக்கிட்டு மேல கொண்டு போய் இறக்கிட்டு வர பெரிய விஷயமா? இவ்வளவு பிரம்மாண்டமான 450-500 கோடி மக்களையும் வச்சுக்கிட்டு சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு ஆள் அப்படி சின்ன ஒரு கொசு மாதிரி, கொசு அளவு கூட இருக்க மாட்டாங்க பூமியோட ஒப்பிடும்போது மனுஷன். ஒரு மனுஷங்கிறது வந்து ஒரு சென்னையில ஒரு கடுகு, சென்னையை ஒரு உலகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு கடுகு தான் இடம் கொடுக்கலாம். அப்ப இந்த கடுகளவு இருக்கிற ஒரு பொருளை முகமது நபி அந்த அளவு உள்ளவர் தான், நபிகள் நாயகம். அந்த ஒரு பொருளை அப்படி மேல தூக்கிட்டு போய் கீழே வைக்கிற பெரிய விஷயமா அவனுக்கு? ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி பார்த்தனுக்கு பெருசு. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த அண்ட சராசர உலகத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைஸ் ஒரு கடுகை விட சின்னது. இந்த கடுகை விட சின்ன ஒரு பொருள் அப்படி தூக்கிட்டு போய் மரம் இறக்கி வைக்கிறது பெரிய என்ன அதிசயம் இருக்குன்னு அதுல ஒண்ணுமே கிடையாது. அதை விட அதிசயத்தை நீங்க இந்த பூமியில பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஈர்த்துக்கிட்டு நிக்குது, உன்னோட ஒண்ணு அப்படி காந்தத்தில் இழுக்கிற மாதிரி இழுக்க வச்சு, இது அதுல போய் முட்டாம அது இதுல போய் முட்டாம, சூரியன் சந்திரனை இழுக்க சந்திரன் சூரியனை இழுக்க, ஒண்ணுக்கு ஒண்ணு காந்த மாதிரி வச்சு அப்படி அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கான் அந்த பூமி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதுல நம்ம வசிக்கிட்டு இருக்கோம், தட்ட மாதிரி நமக்கு தெரியுது. அதிசயமா இல்லையா? யாரை பத்தி நீங்கள் சந்தேக போறீங்க? அப்படி ஒரு இறைவனை தான் நீங்க ஏத்துக்கிறேன்னு, ஏதோ பேருக்காவணி கல்லு மண்ண இறைவன் சொல்றாங்களா, அந்த இறைவன் நீங்க ஏத்துக்க கூடாது. பொண்டாட்டி புள்ள மாமா மச்சான் சொந்தக்காரனோட இருந்துகிட்டு தூக்கம் பலவீனம் எல்லாம் இருக்கு. அந்த கடவுள் அல்ல நீங்க நம்புற கடவுள். நீங்க நம்புற கடவுள் என்ன? இந்த அண்ட சராசரம் அவ்வளவையும் படைச்சு அதிசயத்தை ஒரு வினாடியும் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வினாடியும் அதிசயம். இரவு வருக அப்படி எல்லாம் சொல்றாங்க. இன்னபிகளுக்கு சமாவாத்தி உள்ளர், வானங்களும் பூமியும் படைத்திருப்பதிலும், வக்திலாபில் லைலி ஒன்னகார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், ஆயாத்தின் ஒளில் அல்பாப், சிந்திக்கின்ற மக்களுக்கு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இரவு பகல் மாறி மாறி வருதுற எப்படி சிந்திச்சு பாரு. தினம் நடக்குது இந்த அதிசயம். இவனுக்கு தினம் நடக்கிறதுனால சாதாரணம். எப்படி சாதாரணம்? அதை கொண்டு செஞ்சு பாரு, எனக்கு வர சொல்ல பார்ப்போம். இது எப்படி சாத்தியமாவது? நடக்குது, அவன் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்படி இந்த பூமி முழுவதும் எவ்வளவோ வந்து அல்லாஹ் சான்றுகளை பரவ வச்சிருக்கிறான். நமக்குள்ள உள்ள சான்றுகளை எடுத்துக்கிறீங்க. உங்களுடைய கண்கள், நான் பல முறை சொல்லி இருக்கேன் இதை, உங்களுக்கு ஒரு கண்ணு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த கண்ணுங்கிறது என்ன? ஒரு 50 கிராம் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு சுருள், அது நரம்பு பந்து, நரம்புகள் அப்படியே கண்ணா பின்னாடி சுத்தி வச்சிருக்குது. பட்டம் விடுறதுக்கு பிள்ளைங்க சுத்துவாங்கல்ல கயிறை மூளை, அந்த மாதிரி நரம்புகளை போட்டு எல்லாம் இணைஞ்சிருக்கிறான். அப்படி சுத்தி ஒரு பந்தாக்கி உள்ள பிரிச்சு வச்சிருக்கிறான். அதுல ஒரு லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். இதுதான் கண்ணுங்கிறது. 50 கிராம் இருக்கும். இந்த கண்ணுல அவன் வச்சிருக்கிற வேலையை நீங்க கவனிச்சு பாக்குறீங்களா? இதுல எத்தனை அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கண்ணை கொண்டு நம்ம பார்க்கிறோம்னா என்ன, பார்க்கிறதுனா என்ன, பார்க்கிறோம்னு சொல்லிட்டு போயிடணும். பார்ப்பது என்பது என்ன? பார்ப்பது என்பது ஒவ்வொரு செகண்ட்லையும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் இந்த கண்ணு வந்து என்ன செய்யுதுன்னா பிளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களை கேமரா எடுத்துக்கிட்டே இருக்கு, படம் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு கேமராவில் படம் எடுக்கிற மாதிரி உங்களை பார்க்கிறேன்னா உங்களை எடுத்து படத்தை எடுத்து எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கு. உள்ள பிலிம் ரோல் இல்லாம, பேட்டரி இல்லாம அது வாட்டுக்கு எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்குது. இதுதான் கண்ணு பார்க்கறதுங்கிறது. அதனாலதான் வந்து ஒரு அடுத்த ஒரு வாரத்துக்கு பிறகு, இன்னைக்கு பார்த்தவரை ஒரு வாரத்துக்கு பிறகு பார்க்கணும்னு வைங்களேன், என்ன செய்யும் தெரியுமா? அந்த ஒரு போட்டோ உடனே இருக்கும். ஒரு வாரத்துக்கு பிறகு பார்க்கணும்ல, ஒரு போட்டோவை எடுத்து அதே செகண்ட் உள்ள அனுப்பி, அதே செகண்ட் டெவலப் பண்ணி, அதே செகண்ட்ல 2 போட்டோவை கம்பேர் பண்ணி, அதே செகண்ட் ரிசல்ட், இவன் தான் அவன் அப்படின்னு ஒரு செகண்ட்ல ஒரு நடந்து போயிருது. ஒருத்தனை போன வாரம் பார்த்தவன இந்த வாரம் பார்த்த உடனே பார்த்த செகண்ட் நம்ம என்ன சொல்றோம்? என்ன இப்ராஹிம் சோமா இருக்காங்கிறோம். ஒரு தடவை பார்த்திருப்போங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 2வது தடவை ஒரு பார்க்கிறோம், என்ன இப்ராஹிம் சோமான்னு கேட்கிறோம், பார்த்தோன்னு கேட்கிறோம். அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க. பார்த்தோன்னு கேட்டுறீங்க, அதுக்கு இடையில என்ன வேலை நடக்குது தெரியுமா? பார்க்கும் போதே போட்டோவை எடுத்து அனுப்பி டெவலப் பண்ணி, அந்த பழைய போட்டோவோட 2 அப்படி கம்பேர் பண்ணி, இது அவன் தாங்க ரிசல்ட்டையும் கொண்டு வந்து சொல்லி என்ன இப்ராஹிம் கேட்டுரும். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு மேல இதை செஞ்சவனுக்கு வந்து ஒரு மனிதரை மேல கொண்டு போற பெரிய விஷயமாங்கிறேன். இதை செஞ்சு காட்டினா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு மேராஜ் எப்படி, மேராஜ் எப்படி, என்ன மேராஜ்? கடவுளை ஒழுங்கானோம்னா மேராஜ்லாம் சும்மா குப்பை ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்லை, சாதாரண விஷயம். அல்லாவுக்கு, அல்லாவோட ஒப்பிடும்போது நம்மளை படைச்சிருக்கிறானே அதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு அற்புதம் இல்லைங்க. அவனுக்கு நமக்கு தாங்க பெரிய அதிசயமா இருக்குது. அவனுக்கு ஒரு சின்ன ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு காரியம் படைச்ச இறைவனுக்கு. இதை நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி இந்த கண்கள்ல இது பச்சை, இது சிகப்பு, இது மஞ்சள், இது கருப்பு, இவன் அண்ணன், இவன் தம்பி, இவன் மாமா, இவன் மச்சான், எத்தனை வகையா வேறுபடுத்தி வகை வகையா இவ்வளவு வேலையும் பண்ணக்கூடியது சின்ன இந்த கண்ணுக்குள்ள ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கான். அதே மாதிரி காதுல என்ன இருக்குது? ஒரு சவ்வு. காதுனா என்ன?
ஒரு சவ்வு தானுங்க உள்ள இருக்கு, ட்ரம் தானுங்க ஒரு சவ்வு. நான் பேசுற பேச்சு என்ன செய்யுதுன்னா காத்துல அப்படியே வருது, வந்து அந்த சவுல ஒரு முட்டு முட்டுது. முட்டுன உடனே அது என்னன்னு கரெக்டா நமக்கு விளங்கிக்கிறது. காதுங்கிறது என்ன, அது சவு தானே. இந்த சவுல போய் இந்த காற்று அலைகள் வந்து அதிரும் பொழுது இன்னது பேசுறாங்க, அது அந்த சவுண்டை வச்சு கண்டுபிடிக்க பாருங்க. நான் பேசுறது வந்து எப்படி உங்களுக்கு வருதுங்கிறேன். நான் பேசுறேன் இல்லைங்க, நான் ஒரு கண்ணாடி அறைக்குள்ள இருந்து பேசினா உங்களுக்கு வருமா? வராது. நான் காற்று இல்லாத ஒரு இடத்துல, காற்று வெளியே வராத ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் பேசினால் உங்களுக்கு வெளியே சத்தம் வராது. அப்ப நான் பேசுறது எப்படி உங்களுக்கு வருது? காற்றுல வருது. ஓப்பனா இருக்கணும், காத்து இருக்கணும், சின்ன ஓட்டையாவது இருக்கணும். அப்ப என்னுடைய பேச்சுல வந்து காத்துல ஒரு அதிர்வு ஏற்படுது. ஒவ்வொருத்தர் பேசும்போதும் காத்து வந்து தள்ளுறோம், அந்த காத்துடைய அதிர்வு அப்படி அலையா வந்துங்க, அலையா வந்து நம்ம காதுக்குள்ள போகுது, அலைதான் வருது. சுப்ஹானல்லாஹ். அந்த அலையை வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்றீங்க, நான் என்ன சொல்றேங்கிறத நீங்க என்ன செய்றீங்க, அந்த அலையை வச்சுக்கிட்டு இந்த அலைக்கு இதான் அர்த்தம் அவ்வளவு ஒரு செகண்ட்ல அவ்வளவு. இல்லாட்டி நான் வந்து சொல்லிட்டு நான் கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த நான்கிறது கிரகிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்து என்ன சொல்கிறேன் என்றால் நான் பேசினா என்ன ஆகும்? நான் என்ன சொல்கிறேன், நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன். நான் எவ்வளவு பாஸ்டா பேசினாலும் சரி அதை விட பாஸ்டா அது கிரகிக்குது. நம்ம எவ்வளவு பாஸ்டா நான் பேசினாலும் சரி உங்களுடைய காது என்ன செய்யுது, அதை விட வேகமாக அதை கிரகிக்குது. எப்படி கிரகிக்குது? என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று அலைகள் அப்ப இப்படி அலையா வந்து ஒவ்வொரு ஓட்டைக்குள்ளையும் காது துவாரத்துக்குள்ளையும் நுழைஞ்சி அப்ப இப்படி வருடுது, அந்த ட்ரம்ல வருடுது. வருடின உடனே இது என்ன, இவன் திட்டுறான் நம்மள, இவன் நம்மளை புகழ்றான், இவன் வந்து மார்க்கத்தை பத்தி பேசுறான், இவன் நம்மளை ஏசுறான், இவன் நல்ல வார்த்தையை சொல்றான், இவன் இது வந்து தமிழ், இது வந்து இங்கிலீஷ், இது வந்து அரபி, இவ்வளவு வித்தியாசப்படுத்தணும். இந்த அலையை வச்சுட்டு என்ன செய்யறோம், நான் ஒரு ஆயத்து சுப்ஹான் அல்லது அஸ்ராபி அப்திஹின்னு பேசிட்டு சொல்றேன், அந்த செகண்ட் நீங்க அரபின்னு சொல்றீங்கல்ல, இது தமிழ் இல்லைன்னு தெரியல. நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது சுப்ஹான் அல்லது அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம்ங்கறேன், அந்த நிமிஷம் என்ன பாசை தமிழான்னு கூட இல்லைங்க. அப்ப இந்த அதிர்வு வந்து எவ்வளவு துல்லியமா கணக்கிடுது. இந்த அதிசயத்தை நம்ம நினைச்சு ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. என்னடா இது காத்துல தான் தட்டுது, இந்த தட்டுறத வந்து கரெக்டா கிரகிச்சு இது வந்து தமிழ், இது மலையாளம், இது அரபி, இது இங்கிலீஷ், இது உளறல், கிறுக்கம் உளறான்னு வைங்களேன், அதையும் சொல்லுவோம் கரெக்டா. இது உளறா லூசுடைய உளறல், இந்த சொல்லுமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். உன் காதை சிந்திச்சு பாரு, உனக்கு காதை தந்திருக்கிறான அதோட ஒப்பிட்டு பார்த்தால் மேராஜ் என்பது ஒண்ணும் இல்லை. நம்புறது பெரிய கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. இதை நம்புறோம்ல, இந்த அதிசயத்தோட ஒப்பிடும் பொழுது அது ரொம்ப 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 சின்ன ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப சின்ன விஷயம். ஒரு கூட்டு போயிட்டு இறக்கி வர்றது 24 ஹவர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்குது, அது ஒரு செகண்டோட முடிஞ்சு போச்சு. அந்த அற்புதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போனது முடிஞ்சு போச்சு. உனக்கு தந்திருக்கிற இந்த காது அற்புதம் முடியலையே, இந்த செகண்ட்ல இருக்கு, நாளைக்கு இருக்கும், நாளை கழிச்சு இருக்கும், நீ சாவர வரைக்கும் இருக்குமே, இன்னும் கோடிக்கணக்கான மக்களுக்கும் இருக்குமே. அப்ப இது பெரிய அற்புதம் இல்லையா? இருப்பதே அதிசயம் இல்லையா? யாரை பத்தி உங்களுக்கு யாருடைய காரியம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக வேண்டிய அற்புதங்கிறவங்களுக்கு இட்டு கட்டுவான் நிறைய, அதை ஏத்துக்கிற வேணாம். அல்லாஹ் ரசூலா சொன்னதுக்கு ஆதாரம் இருந்தால் நம்பணும். அல்லாஹ் சொன்னதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல், அதுக்காக வேண்டி அல்லாஹ்க்கு தான் எல்லாம் முடியுங்கிறதுக்காக வேண்டி நடக்காதே நான் இட்டு கட்டி என்ன செய்யக்கூடாது, என்னையும் கூட்டிட்டு போனா நான் சொல்ல முடியுமா? அதுக்காக வேண்டி அப்படி சொல்ல முடியாது. அதுக்காக அல்லாஹ் ரசூலா சொல்லி இருக்கணும். அதுக்குரிய அடிப்படையை வச்சு நம்ம என்ன செய்யறது, நம்புறது ஒண்ணு பெரிய ஆச்சரியமானது இல்லை. உங்க நாக்கு, இந்த நாக்கு என்ன, நாக்குங்கிற ஒரு இறைச்சி துண்டு தானங்க, 50 கிராம் இருக்கு, அதுவும் 50 கிராம் இருக்கு. அந்த நாக்கு பேசுறீங்கல்ல, இந்த பேச்சுங்கிறது என்ன, பேச்சுங்கிறது என்னங்க? அது பெரிய மிஷினா உள்ள இருக்குது, ஒண்ணும் கிடையாது. பேச்சுனா என்ன, நாக்கு ஆற்றுறதுதான் பேச்சு. பேச்சுனா என்ன, உங்களுடைய நாக்கை நீங்க அசைக்கிறீங்க, அதுக்கு பேர் பேச்சு. அந்த அசைக்கிறது எத்தனை லாபகம் தெரியுமா, எத்தனை வெரைட்டின்னு பாத்தீங்களா? எத்தனை அந்த அசைக்கிறோம்லங்க, ஒரு சைஸ் அசைச்சோம்னா இது இங்கிலீஷ்ங்கிறான், அது நாக்க வேற கொஞ்சம் அப்படி டிஃபரன்ஸ் அசைச்சா இது மலையாளங்கிறான், அந்த நாக்கு இன்னொரு மாதிரி அசைச்சா அரபிங்கிறான், அந்த நாக்கு வேற ஒரு மாதிரி தமிழுங்கிறான், அந்த நாக்கு தமிழ்லயே எத்தனை வெரைட்டி. இது வந்து அழகு தமிழ்க, இது செந்தமிழ், இது இவன் மெட்ராஸ் தமிழ்ல பேசுறான், அது ஒரு தமிழுக்குள்ளேயே நூற்றுக்கணக்கானது. அதை பேச்சு கேட்டவுடனே செய்வான், உங்க ராமநாதபுரமானு கேட்பான். தமிழ்ல பேசினா கூட நீங்க திருநெல்வேலியான்னு என்ன வேண்டா விளைவிக்கலாம், என்னவே போவே வா வேண்டா செய்வோம், திருநெல்வேலியா உங்களுக்கு ஊரு கேட்கறமா இல்லையா? அப்ப அதுலயே வெரைட்டியா. அப்ப மெட்ராஸ்காரன், இவன் திருநெல்வேலிக்காரன், ராமநாட்டுக்காரன், இவன் தஞ்சாவூர் ஜில்லாக்காரன், எல்லாரும் என்ன செய்யலாம், இவன் நகர்ப்புறத்துக்காரன், இவன் கிராமப்புறத்துக்காரன், எதுல பேச்சுலயே.
நாக்கு அசைக்கிறது அத்தனை வெரைட்டி இருக்குங்க. பாஷைக்கு தகுந்த மாதிரி அசைக்கிறோம், ஒரு பாஷையிலேயே ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அசைக்கிறோம். அந்த பாஷையிலேயே ஒரு சைஸ் அசைச்சோம்னா செருப்பு கழட்டி அடிக்கிறான், நம்மள திட்டுறதுக்கு அசைக்கிறோம்னு வைங்க, அறிவு கட்ட முட்டா பையில செருப்பு எடுத்துறான். அப்ப நம்ம நாக்கு ஒரு டைப் அசைக்கிறோம், அவன் கையை செருப்பு எடுத்துறான். அப்ப பேச்சுங்கிற என்னன்னு பாத்தீங்களா, இந்த சதை துண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய அற்புதத்தை படைச்சு வச்சிருக்கான். இதை விட பெரிய நாக்கு எரும மாட்டுக்கு இருக்கு, அதுவும் அசைச்சு அசைச்சு பார்க்குது. என்ன மாதிரி வந்துச்சா, இதை விட பெருசா இருக்கலங்க எரும மாட்டுக்கு இருக்கு, பசு மாட்டுக்கு இருக்கு, அவைகளை அசைக்கத்தான் செய்யுது. அதுக்கு ஒண்ணு இரும்புல நாக்கு படைக்கல, நம்மளுக்கு மாதிரி தான் படைச்சிருக்கு. நம்ம நாக்கு கூட மூக்குக்குள்ள நுழைச்சி சுத்தம் பண்ண முடியாது, அது மூக்குக்குள்ள எல்லாம் விட்டு எடுக்கும் நாக்க. எனக்குதா நம்ம வாயை கழுவிடுவோம், அதுக்கு அந்த இது கொடுக்கல, அதுக்காக நல்லா பெருசா வச்சிருக்கான். சாப்பிட்டு வாயை அப்படி தொடச்சி எடுக்கிறதுக்கு நாக்கையே கையாக அது பயன்படுத்தி என்ன செய்யுது, அவ்வளவு பெரிய நாக்கு எல்லாம் கொடுத்துருக்கானே. அதுவும் இப்படி அசைச்சு என்ன பாசையை உண்டாக்க வேண்டியதானே, முடியல. அப்ப இது கிஃப்ட் அவனா கொடுத்துருக்கான். இந்த சின்ன ஒரு ஏரியாவுக்குள்ள உலக ஏரியா, வாயுடைய ஏரியா சின்ன ஏரியாவுக்குள்ள பெரிய ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி போயிட்டு வர்ற ஒரு சவுண்ட் வித்தியாசம் வர்றதுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளதாங்க ஆடு கிடந்துக்கிட்டு நாக்கு. இந்த சின்ன ஒரு ஏரியாவுக்குள்ள இருந்து அந்த நாக்கு இடத்தையும் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அசைகிறதுக்கு இடம் ரொம்ப கம்மி தான். நாக்குக்கு உள்ள ஏரியாவையும் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இடைவெளி இருக்குதுல, உலகம் உருண்ட அளவுக்கா இருக்குது இல்ல, சின்னதுதான். அதுக்குள்ள இந்த நாக்கையும் கழிச்சு விட்டு சின்ன இடம், இந்த கேப்புக்குள்ளான இப்படி ஆட்டி அசைச்சு கரெக்டா லானாக்கு அங்க போய் வைக்குது, மானாண்டா அங்க போய் வைக்குது, மானாண்டா வாயை கொண்டு விட்டுது. எப்படி அது நம்ம அறியாம வேலை செய்து பாருங்க. அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி, எழுத்துக்கு தகுந்த மாதிரி. சுப்ஹானல்லாஹ். இதை படைச்சவனுக்கு இது என்ன மேராஜ், என்ன மேராஜ் பெரிய விஷயங்கிற அவ்வளவு விஷயம் இருக்குல்ல. அதே நாக்கு பேச மட்டுமா செய்யுது, இது இனிக்குதுங்கிறான், இது புளிக்குதுங்கிறான். நான் கூட இன்னொரு வேலையை பாருங்க, சும்மா அசைச்சு சவுண்ட் மட்டும் வந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு டபுள் ஒர்க் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான். அது என்ன பண்ணுது, அப்படி வாயில வச்சோடனே ரொம்ப உப்பு ஜாஸ்திங்கிறான். இது உப்பு ஜாஸ்தி, இது இனிக்குது, இது புளிக்குது, இது கசக்குது, இவ்வளவு இதானுங்க கண்டுபிடிக்குது. இந்த இறைச்சி துண்டுகளான உணவு இருக்கு, இது எப்படி என்ன அதிசயத்தை போய் சொல்ல சொல்றீங்க இதை? அதான் அல்லாஹ் கேட்கிறான், ஒஃபி அம்புசிக்கும் அவலா துபுசிரும். என்னுடைய ஆற்றலை பத்தி பேசும்போது நீ உனக்கு சந்தேகப்படுறியா? ஒஃபி அம்புசிக்கும், உனக்குள்ளே சிந்தித்து பார். அவலா துபுசிரும், சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? உங்களுக்குள்ள நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அவன் கேட்கிறான். மூக்கு பாருங்க, அந்த காதையும் பாருங்க. ரப்புல் ஆலமீன் இந்த காதுக்கு அவன் செஞ்சிருக்கிற இந்த கிஃப்ட் பாருங்களேன். இந்த காதுக்கு வந்து வச்சிருக்கான்ல இந்த இது தேவையே கிடையாது. இது அறுத்தாலும் காது கேட்கும். இந்த இருக்குல்ல, இந்த இது உள்ள ஒரு இந்த இது மடல் இருக்குல்லங்க, இது வந்து அழகுக்கு அழகாவும் வச்சு, இது அறுத்தாலும் அந்த சவுண்ட் போய் முட்டி என்ன செய்யும், கேட்கும். ஆனா இதை விரல விட்டு உடஞ்சி ஓட்டைக்கு விட்டுருவான். சின்ன சவுதானே, செவுடாயிடக்கூடாதான். அதுக்காக வேண்டி எல்லாம் நினைச்சிருக்கான், ஓய் வாத்தியார் அறையும் போது செவுடா போயிடும். 30-80 டாடா சுமோ வாகனத்தை வேறு இடத்தில் நிறுத்த அறிவிக்கவும். வேற இடத்துல நிறுத்திருங்கம்மா. 30-80 டாடா சுமோ. அதாவது இந்த காது இருக்குல்லங்க, பாடம் ஒழுங்கா சொல்ல வாத்தியார் அறைகிறாரு, அரைஞ்சவுடனே ஒரு அறையில் நம்ம காது போயிருக்கும். இப்படி இது இல்லாம இருந்தா அது ஸ்பிரிங் மாதிரி அப்படி தாங்கி கொடுக்குவாங்க. அது அதை உடையாத ஒரு எலும்பு மாதிரி வச்சு, எலும்பா இருந்தாலும் அவன் கை போயிடும், அரைகிறவன் கை இது உள்ளக போயிடும். அது எலும்பாவும் இல்லாம சதையாவும் இல்லாம ஒரு ஸ்பிரிங் மாதிரி இந்த சாக்கப்சர் வச்சிருக்கான்ல வண்டியில, சாக்கப்சர் இது அப்படியே போயிட்டு வந்துடும். அடிச்ச அடி வந்து அது ட்ரம்ம தாக்கிராம இருக்கிறதுக்காக வேண்டி அப்படிலாம் ஒரு செட்டப் பண்ணி என்னென்ன ஒர்க் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க ரப்புல் ஆலமீன். அது உடையவே மாட்டேங்குதுங்க, அடிச்சு எழுந்தா அதுல போய் முட்டாது பெரும்பாலும். அதுதான் ஒரு சீர் அப்படி சேப்பா இருக்குன்னு வைங்களேன், ஒரு அறையில காது எல்லாத்தையும் செய்விடா போயிடும், ஒரு அறைக்கு தாங்காது நம்ம காது. அந்த சவ்வை வந்து அப்படிலாம் இருக்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒரு மடல் மாதிரி வச்சு அது ஒரு அழகுக்கு அழகாகவும் போய் அந்த காதுக்கு சேஃப்டியாகவும் ஆக்கி இவ்வளவு வேலையும் பண்ணுங்க. சுப்ஹானல்லாஹ். இது என்ன பெரிய ஆச்சரியமா இல்லையா? உங்க மூக்குல எவ்வளவு பெரிய வேலை, அது இல்லாட்டி அசிங்கமா இருக்குது. என்ன ஒரு ஓட்டை தான் இருக்கு மூக்குல, அதுக்குள்ள எல்லாம் வந்து சின்ன ஒரு கொண்டைக்கடலை மாதிரி ஒன்று வச்சிருக்கிறான். அந்த போற இடத்துல கொண்டைக்கடலை மாதிரி ஒரு பொருள் இருக்குது, அந்த அவ்வளவு பெருசு தான் இருக்கும். இங்க இருந்து போற காத்து என்ன செய்யும், அதை அப்படி வகைப்படுத்தும். இது வந்து மஜ்மு ஆவாட, இது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இது மேபி ஐட்டம், எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்குது. அந்த காத்து உள்ள போன உடனேங்க ஒரு சின்ன கொண்டைக்கடலை இவ்வளவு வேலை, இவ்வளவு சின்ன ஒரு பொருள் இருக்குதுல. அப்ப அந்த மாதிரி ஒரு பொருள் என்ன பண்ணுதுன்னா அப்படியே வகைப்படுத்தி
இது நல்ல வாடை, இது கெட்ட வாடை, இது துருவாடை, இது துன்பத்தக்க வாடை, இது அலர்ஜியான வாடை, இப்படிங்கிறதெல்லாம் அப்படியே அதை வகைப்படுத்தி உடனே இணைஞ்சிருது. எந்திரிச்சு போடான்னு சொல்றோமா இல்லையா? அப்படிலாம் இருக்கா இல்லையா? எனக்கு கொஞ்சம் குடுப்பான்னு கேட்கிறோமா இல்லையா? இது ஒரு செகண்ட் நடந்துருது. இந்த மாதிரியானது காத்தை மட்டும் அது பிரிச்சு செய்யல, காத்தை மட்டும் சுத்தப்படுத்தி நீங்க வாழ்வதற்கு தேவையானது ஒரு பக்கம் செய்யுது. அது செய்வதோட காத்துல கலந்திருக்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு மெசேஜா போனஸா என்ன செய்யுது, அது தருது. அது இல்லாட்டாலும் வாழ்க்கையில் என்னங்க இருக்குது? இந்த இனிப்பு புளிப்பு சோப்பு அந்த மாதிரி ஒண்ணு நல்லா தரலன்னு சொன்னா, மண்ணு திண்டாலும் ஒண்ணுதான், பிரியாணி திண்டாலும் ஒண்ணுதானே. இந்த நாக்கில் உள்ள அந்த நரம்புனால தானே இது டேஸ்டா இருக்கு, இது டேஸ்டா இல்ல, இது 5 ஸ்டாருக்கு போகணும், இது அது மாதிரி இருக்கணும், மசாலா கூட எல்லாம் சொல்றமே. இந்த நரம்பு தானே எல்லா வேலையும் செய்யுது. அதோட வாசம் ரெண்டும் சேர்ந்தா ஒரு தனியா அது மூக்கு தொலைக்குதா இல்லையா? பக்கத்துல சமைக்கிறவங்க பிரியாணி ஆக்குறான்னு சொல்றீங்கல்ல. அப்ப அந்த மாதிரியான அதிசயத்தை எல்லாம் ரப்புல் ஆலமீன் படைச்சு வச்சிருக்கான். அதனால இதெல்லாம் நல்ல பீடிக்கு எதுக்கு நல்ல சொல்றேன்னு கேட்டா, நம்மள சில பேருக்கு ஒழுங்கு அல்லாஹ் பத்தி நம்பல. அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு மேராஜ்ங்கிற சம்பவத்தை நம்புறதுக்கு முன்னாடி இது பெரிய அற்புதமாகவும் பயங்கரமான விஷயம் மாதிரியே நினைக்காதீங்க. பயங்கரமே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும், அவன் செஞ்சவனை பொறுத்த வரைக்கும், அவன் எவ்வளவோ செஞ்ச ஒருத்தன். நான் இருக்கிறேங்க, நான் ஒரு 1000 கிலோவை தூக்குறேன், ஒரு 900 கிலோவை தூக்கி இருக்கிறேன், ஒரு 2000 கிலோவை தூக்கி இருக்கிறேன், ஒரு 5 கிலோவை தூக்குறேன். 5 கிலோ தூக்கிட்டாரு அப்படி சொல்லுவீங்களா யாராச்சும்? நான் தூக்குனதுல 1000 தானே சொல்லுவீங்க எல்லாரும். நான் 1000 கிலோ எடையை தூக்கி இருந்தேன்னா 1000 கிலோவை தான் நீங்க சொல்லணும். 1000 கிலோ தூக்கணவனுக்கு 5 கிலோ தூக்குறது என்னது? இதை சொன்னா அவன் இருக்கான. அப்ப ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை படைச்சது, வானத்தை படைச்சது, அவன் பண்ணி வச்சுக்கிற அதிசயத்தை எல்லாம் விட்டுவிட்டு இதை எடுத்துக்கிட்டு எப்படி விட்டானா அவன் கிற்கான்னு அர்த்தம். இவன் 1000 கிலோ விட்டு 5 கிலோவில் ஆச்சரியப்படுறான். அதான அதுக்கு அர்த்தம். மேராஜோட பெரிய பெரிய விஷயத்தை அவன் நிறுத்தி காட்டிட்டு இருக்கிறான்ல, அதை சிந்திச்சு பாருங்கடா நல்லா சொல்றான். உன்னைய சிந்திச்சு பாரு, உன்னுடைய குடலை நடத்தி அள்ளி போடுறீங்க. உள்ளக்க எவ்வளவு பெரிய தொழிற்சாலை வச்சிருக்கான் ரப்புல் ஆலமீன். பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. ஸ்ட்ரைக் பண்ணாத, ஓய்வு எடுக்காத 24 ஹவர்ஸும் எந்த இரும்பு இல்ல, தேய்மானம் இல்ல, உள்ளக்க போடுறத பூரா அந்த சததானங்க பிசைஞ்சு பேசி சமைக்க வைக்குது. மிஷினாங்க இரும்புலையாங்க அரைக்கிறது எல்லாம் வச்சுக்கலாம். உள்ளக்க அல்ல கிரைண்டருக்கு மாதிரி கல்லு விசேஷமா கொடுத்துருக்கானா? ஒண்ணும் இல்லைங்க. உள்ளக்க இருக்கிறது என்ன? இந்த மேல இருக்கிற இதே மாதிரியான தோல் தான் உள்ளக்க இருக்கு. அதான் குடல்ங்கிறது. நம்ம ஆட்டு குடல் மாட்டு குடலாம் வாங்கி பார்த்துருக்கிறோம்ல, அதானே. அதுல என்ன இருக்குது? இந்த சோத்தை எல்லாத்தையும் எலும்பு கூட கழிச்சு திங்கிறிய, அதையெல்லாம் அரைக்கிறதுக்கு உள்ளக்க என்ன இருக்குன்னு ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அரைப்படுற அளவுக்கு அங்க பெரிய மிஷினரி ஒண்ணும் இல்லை. ஆனால் அதுக்குள்ள ரசாயனத்தை எல்லாம், அதுக்குள்ள ஆசிட் எல்லாம் அங்க உற்பத்தி பண்ணி அதை மென்மையாக்கி அப்படி பிசைஞ்சு ஊற்றி விட்டுருது. அரைச்சி மட்டுமா தள்ளுது? அரைச்சி குளுக்கோஸை தனியா, தனியா, சிறுநீரை தனியா, மற்ற தனியா, தனித்தனியா வகை வகையா பிரிச்சு ஒரு பெரிய வேலை நடக்குது உள்ளுக்குள்ள. ஒரு பெரிய தொழிற்சாலை 24 ஹவர்ஸ் நீ தூங்குனாலும் வேலை செஞ்சுட்டு. தூங்கும் போது கூட அது ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. தூங்குறது பிரெயின் மூளை தான் ரெஸ்ட் எடுக்குமே தவிர அது கமாண்ட் கொடுத்துட்டு தான் தூங்குது. ஒழுங்கா வேலை பார்த்து முடிச்சிடணும், எந்திரிக்கிற வரைக்கும் ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொல்லி மூளை ஆர்டர் பண்ணிட்டு தான் அது தூங்குது. அது வாட்டு வேலை நடந்துகிட்டே இருக்குது, அரைச்சிக்கிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் அரைக்குது. நம்ம சாப்பிடுறது கொஞ்ச நேரமா இருந்தாலும் அந்த சாப்பிடுறதை அரைக்கிறதும், அதை பிரிக்கிறதும், வகைப்படுத்துறதும், அதை வெளியேற்றுவதும், இந்த மாதிரி வேலைகளை பூரா உள்ளக்க ஒரு தொழிற்சாலை வச்சு 24 ஹவர்ஸ் இயக்கிக்கிட்டு இருக்கிறான. இது என்ன அவங்ககிட்டே நீங்க சந்தேகப்படுறீங்க? அவனுடைய ஆற்றலையா உங்களுக்கு சந்தேகம் வருது? அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் கேட்கிறான். ஏன்னா பில்லாருடைய ஆயாத்துலில் மூக்கினி, இந்த பூமியை சிந்திச்சு பாருங்கப்பா, உங்களை சிந்திச்சு பாருங்க. பூமியை எப்படி சிந்திக்கிறது? பூமி அந்த உருண்டைங்கிற மட்டும் சிந்திக்கிறது இல்ல, அல்ல அப்படி எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி கேட்கிறான். அவரைப்புமா தகருதும் அன்தும் தசுர உணவு அம்னு ஜாலிவும். நீங்க விவசாயம் செய்யறீங்களே, அதை பத்தி நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க விவசாயம் செய்யறீங்களப்பா, அதை பத்தி என்னைக்காவது சிந்திச்சு பார்த்து? சோத்தை தான் திங்கிறோம், திங்கிற சோறு எப்படி உண்டானுச்சுன்னு நம்ம செஞ்சு பார்த்ததே இல்லை. தட்டில் நல்ல ருசியா இருக்கும் செய்யறோம். இது எப்படி வந்துச்சு நமக்கு? அதே அதிசயம். ஒரே ஒரு நெல்லை போடுறீங்க, அது தண்ணியை ஊத்துறீங்க, மண்ணும் தண்ணியெல்லாம் நெல்லாக மாத்தி 100 கொண்டாந்து வெளியே தள்ளுது. நீ போட்டது ஒரு நெல்லு, அது 100 நெல்லாக வெளியே தள்ளுது. எப்படி இது அதிசயமாகுது? பூமிக்குள்ள நெல் எல்லாம் போச்சு வச்சிருக்கிறானா? இல்ல, அந்த சின்ன நெல்லுக்குள்ள மண்ணையும் நெல்லாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்திருக்கான். அதுல உள்ள களிமண்ணை எல்லாம் இழுத்து 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 தன்னுடைய இனமாக மாற்றி நமக்கு உணவாக தருது. ஆனா ஒரே ஒரு மாங்குட்டையை புதைக்கிறோம், மாங்குட்டை, மாமரத்து கொட்டை, அதுல மாம்பழம் அப்படியே வளர்த்து தொங்குது. அப்ப மாம்பழம் எல்லாம் இனிக்குது, அதுக்கு ஊத்துற தண்ணியில இனிப்பு இல்லை,
அந்த கொட்டையை கடிச்சு பார்த்தா அதுலயும் இனிப்பு இல்லை. மண்ணள்ளி வாயில போட்டு பார்த்தா அதாச்சும் இனிக்குதான்னா அதுவும் இனிக்கல, எதுவுமே இனிக்கல. ஆனா இனிப்பு வருது. அந்த மண்ணுலையும் இனிப்பு இல்லை, அந்த கொட்டையில இனிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இனிக்க மாட்டேங்குது. மாங்கொட்டை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? துவர்ப்பா தான் இருக்கும், அதுவும் இனிக்காது. அதுக்கு ஊத்துற தண்ணியில சீனியை கலந்து கலந்து நீங்க யாராச்சும் ஊத்துனீங்க? இல்ல, சாதாரண தண்ணி தான் ஊத்துறீங்க. அது எங்க இருந்து இனிப்பு எடுத்துன்னு தெரியல. மாம்பழம் டன்னா லாரியா இறக்குறீங்க, அவ்வளவு இனிப்பு. இவ்வளவு கலர் எங்க அதுக்குள்ள இருந்துச்சு? பச்சைன்னு, சகப்புன்னு, மஞ்சள்னு சொல்லியும், இலைகள்லையும், பழங்கள்லையும், கனிகள்லையும் இத்தனை வண்ணங்கள் அதுக்குள்ள எங்க இருந்துச்சு? எவ்வளவு கலர் பொரியல் தேவைப்படும், அவ்வளவு அதுக்குள்ள எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கல்ல. இப்படி எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த சின்ன நெல்மணி மண்ணை பிளந்துகிட்டு வருது, அது பெரிய அதிசயம்ங்க. மண்ணை பிளந்துகிட்டு வருத, அது என்ன வலிமை இருக்கு அந்த நெல்லுக்கு? அதுல இருந்து வரக்கூடிய அந்த கதிருக்கு என்ன வலிமை இருக்கு? அந்த நேரத்தில் கில்லுனா உடைஞ்சிரும். அது இந்த மண்ணை பேத்துக்கிட்டு வெளியே வந்துடும். சில நேரங்களில் பெரிய பெரிய காங்கிரீட் செவர்களை எல்லாம் பேத்துக்கிட்டு வரும். ஒரு காக்கா எச்சம் போட்டு வருங்க, அது பேத்து பொழந்துக்கிட்டு ரெண்டாவது வந்துடும். நம்ம ஆணி அடிக்கிறதுக்கு ஜம்பர் வேண்டி இருக்கு, அதை விட லேசா இது அடிச்சுட்டு போயிருங்க. இவ்வளவு வலிமையான மனுஷனுக்கு முடியாத ஒன்றை அது சும்மா நரம் நூல் மாதிரி இருக்குது. அது அப்படி கிழிச்சு 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 விட்டு நுழைச்சு உள்ள போய் அப்படி செவத்தை பிளந்து கட்டடத்தை பரட்டி விட்டுருது, இடிச்சு தள்ள வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கிறது. இதெல்லாம் நமக்கு அதிசயமா தெரியலையா? அதனால நீங்க அந்த வானம் பூமி அங்க படைச்சிருக்கிற அதிசயங்கள், நமக்குள்ள இருக்கிற அதிசயங்களை எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து, நம்ம எப்படி உண்டானோம் கருவுல இருந்து கொண்டு நம்மளை எப்படி எல்லாம் வளர்த்தான், கருவுல இருந்து நம்ம வெளியே எப்படி விழுந்தோம், வெளியே விழுந்தது பெரிய அதிசயம் இல்லையா? எப்படி போனோம், எப்படி வந்தோம், போனதை விட எத்தனை மடங்கு பெரிதாக வெளியே வர்ற நேரத்தில் தாய் 2 காலம் நசுக்கிருந்தானே செத்து போயிருப்போம். இன்னைக்கு அல்லா எங்கன்னு கேட்கறான். ஒரு நசுக்கு இப்படி அல்லா அவளை நசுக்க விடாமல் அந்த குழந்தை வெளியே வருது. தலை வரும்போது கொஞ்சம் நெருக்கியா பிடிச்சான்னா ஒரு இந்த மாதிரி இருக்குமாவனா இருக்காது மண்டை, வழங்குதா? ஒரு அமுக்குக்கு சரியா போயிடும், முடம் போட்டு சட்னியா போயிடும். அல்லா எவ்வளவு ஏற்பாடுகளை செட்டப்புகளை பண்ணி அதுக்குன்னு ஒரு திரவத்தை சுரக்க செய்து சரணு வைக்கிட்டு வர்ற மாதிரி என்னென்ன ஒரு அற்புதங்களை எல்லாம் பண்ணி நமக்காக வேண்டி, பிறந்து வந்தவனே கடையில் போய் உணவு வாங்கினா கலப்படம் பண்ணி வாங்குறதுக்காக வேண்டி, அது கலப்படமே நடக்காத அடிப்படையில் தாய்மையிலேயே அந்த உணவை உண்டாக்கி, தாய்ப்பாலை உண்டாக்கி கடையில தான் வாங்கிட்டீங்கன்னு வச்சா எத்தனை குழந்தை பொழைக்கும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில? பிறந்த உடனே நம்முடைய அந்த வலிமைக்கு கண்டது நீங்க இயலாது. அல்ல தாய்ப்பால்னு ஒன்று சுரக்காம கடையில தான் நீங்க அமுல் பிரதம் வாங்கி எல்லாரும் கொடுக்கணும்னா எத்தனை வீட்டு குழந்தைகள் பொழைக்கும்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் கலப்படம் ஆக்கிவிட்டான், எதுவும் ஒரிஜினலா கிடையாது. கலப்படம் செய்ய முடியாத இடத்துல வச்சு பாதுகாத்து அப்படித்தானே நம்மளை வெளிப்படுத்தினான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த உணவை கொடுக்காட்டி அவளுக்கு வேதனை உண்டாக்கி, சில பேர் கொடுக்காம இருந்துடக்கூடாதுக்காக வேண்டி பால் கொடுக்கலன்னு அவளுக்கு கஷ்டமா இருக்கும், அதை உண்டாக்கி அதை ஒரு கம்பல்சரி அவளுக்கு ஒரு கடமையாக ஆக்கி, இதெல்லாம் என்னென்னமோ ஹிக்மத் பண்றான், என்னென்னமோ அதிசயம். நம்ம சிறுநீர், நம்ம வீட்டில் சிறுநீர் கழிச்சா கூட சிரிச்சுக்கிட்டு வாங்கி நம்ம அறையிறது இல்லையே. நம்ம வீட்டில் சிறுநீர் இன்னொருத்தன் கழிச்சா விடுவோமா? சாணி எடுத்து அடிச்சா விடுவோமா? கோவம் தான் வரும். கோவம் வரமாட்டேங்குது. எங்க போச்சு அந்த கோவம்? நம்ம வளர்றதுக்காக வேண்டி அவன் ஒவ்வொருத்தனுடைய அப்பனே எல்லாம் முட்டாளாக்குறான். அந்த இடத்துல மூளையை செயலுக்கு செய்யறாங்க. நம்ம எல்லாம் வளர்றதுக்கு நம்ம தகப்பனுடைய மூளையை அந்த இடத்துல எல்லாம் செயலுக்கு செஞ்சான். இல்ல இதை சாதாரண அடுத்தவன் சாணி விட்டு எரிச்சா இவன் அறைவான அந்த மாதிரியான குணத்துல அவன் இருந்திருந்தான்னு சொன்னா பிறந்து வேட்டில சிறுநீர் கழிச்சுன்னு வாங்கி ஒரு அறை அன்னைக்கே போயிருப்ப. நீ தாங்க முடியுமா? அவன் என்ன செய்யறான்? இங்க வாரடி உன் பிள்ளைய அது சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க. வேறு வேட்டியை வினாக்கிட்டான் இப்பதானே ஒருத்தன சிரிச்சுக்கிட்டு ஒரு தமாசா போச்சு இவனுக்கு. புது கையில வினாக்கினா கூட அது உனக்கு கோவம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் பகுத்தறிவா? இது அறிவுக்கு எங்க ஒத்துக்கிறதா? அறிவு அங்க ஆஃப் ஆகுது. அறிவத்துக்கு மூலையில கட்டி வச்சு போடுறோம். என் வேட்டி வீணாகணும் பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல, ஏன் புள்ள இது நல்லா இருக்கிறதுக்கா வெளிநாட்டில் போய் சமைக்கிறது, தூக்கத்தை தியாகம் பண்றது, இவ மழை ஜலத்தை சுத்தம் பண்றது, அதுக்கு பவுடர் போட்டு அதை பார்க்கறதுல ஒரு அழகு, அதுல ஒரு இன்பம், அது பார்க்கறதுல ஒரு இன்பத்தை உண்டாக்கியிருக்கான்லங்க. இப்படி வருது வாலி சொல்லிட்டாரு, சிக்னல் கொடுத்துட்டாரு. சரி, அப்ப எதுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, இன்னும் மேராஜுக்கு வரலன்னு நினைச்சக்கூடாது. எந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலும் அதுல ஒரு சரியான கோணத்தில் முழு சம்பவத்தை வரிசையா சொல்லுவோம், எப்படி அது நடந்ததுங்கிறதையும். அதுல வரக்கூடிய மேராஜுங்கிற பேர்ல கொஞ்சம் கூட குறை சொல்றாங்க இல்லையா, அதுகளையும் அடையாளம் காட்டுவோம். அதுக்கெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, அல்லாஹ் ஒன்றை செய்வதாக சொன்னால் அதுல ஒருத்தருக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஒண்ணு ரெண்டுங்கிறதுல எவனுக்கா சந்தேகம் வருமா? வராது. அந்த அளவுக்கு உறுதியாக அல்லாஹ் சொல்றானா கண்டிப்பா நடக்கும். அல்லாஹ் சொன்ன முடியும், அல்லாஹ்வுக்கு முடியும். இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்.
அப்படிங்கிற அளவுக்கு நம்புவதற்கு பெயர் தான் ஈமான். அந்த ஈமானிய கோணத்தோட நம்ம இந்த மேராஜ் சம்பவத்தை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, மேராஜ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே நம்புறதுக்கு கஷ்டமானது கிடையாது, நம்புறதுக்கு பாரதூரமான கிடையாது. இதை நீங்க விளங்கிக்கணும். இப்ப குர்ஆன்ல நம்ம அல்லாஹ் இதை பத்தி என்னென்னலாம் சொல்றான்னு பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சொல்றான் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை அழைத்து சென்றான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி இந்த உடம்போடவும் அழைச்சிக்கிட்டு போகல, உடம்போட அழைச்சிக்கிட்டு போகல, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு காட்சி. அது ஆளை கூட்டிட்டு போகாம ஒரு ஆத்மார்த்தமா சில தெரியுமில்ல, ஒரு கனவு மாதிரி அப்படியான காட்சி தான் சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு மறுப்பாக தான் அல்ல ஆரம்பமே அப்திஹிங்கிறான். அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை, அப்து அடியார் என்று சொல்வதே உடம்பு உயிரும் சேர்ந்த உடலுக்கு தான் சொல்றது. அடி அப்திஹின்னு தான் சொல்றான். அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை கொண்டு சென்றான். அடியார்னு சொன்னா ஆன்மா இல்லை, அவருடைய ஆன்மாவை கொண்டு சென்று அப்துன்னு சொல்ல மாட்டாங்க. அரபியில் அப்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஸ்தூலத்தோடவே, இந்த நம்ம பார்க்கிற அந்த உடம்பு இருக்குல்ல, இந்த மாதிரி உடலோடு தான் அல்லாஹ் அழைத்து சென்றான். எங்கிருந்து அழைத்து சென்றான்? மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் புனிதமான பள்ளிவாசலில் இருந்து. ஹராம்னா புனிதமானதுன்னு அர்த்தம். ஹராம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புனிதமானது, விளக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இருக்குது. ஹராமான செயல் சொல்றோம் இல்லையா, அப்படி ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்ப அந்த புனிதமான பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம்னா, காபத்துல்லாவை சுத்தி உள்ள அந்த கட்டடத்துக்கு பேர் தான் மஸ்ஜிதுல் ஹராம். காபத்துல்லாங்கிற அந்த செவ்வகமான கட்டிடம், அதை சுத்தி தொழுகிறதுக்கு ஒரு இடம் அந்த காலத்துல சின்னதா வச்சிருந்தாங்க. இப்ப பெருசா இருக்குது, அது ஊரளவுக்கு இருக்குது. அப்ப சின்ன ஒரு இடம் இருக்கும், அதுக்கு பேர் தான் மஸ்ஜிதுல் ஹராம். அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அழைத்து சென்றானே தன்னுடைய அடியாரை, அவன் மகா தூயவன், அவனைத்தான் எல்லாம் சொல்றான். இவர் போனாரே அவர் மகா பெரியவர் நல்லா ஆரம்பிக்கல. முகமது போனாரே அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்காக சொல்லவே இல்லை அல்லாஹ். இதை சொல்வது தன்னுடைய ஆற்றலுக்கு சொல்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா, அழைத்து சென்றானே அவன் தூய்மையானவன், எந்த பலவீனத்தை விட்டும் தூய்மையானவன், எல்லா விதமான குறைபாடுகளுக்கும் அப்பாற்பட்டவன், எந்த வீக்னஸும் இல்லாதவன். சுப்ஹான்னா என்ன அர்த்தம்? எந்த ஆரம்பமும் அப்படி ஆரம்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ் அடிக்கடி சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் எந்த பலவீனம் இல்ல, எல்லா பலவீனத்திலிருந்து சுத்தமானவன் அர்த்தம். சுப்ஹானல்லாஹ்னா தூக்கத்திலிருந்து அல்லாஹ் தூய்மையானவன், சுப்ஹானல்லாஹ்னா மறதியிலிருந்து அல்லாஹ் தூய்மையானவன், சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா அது மாதிரி நோயிலிருந்து அல்லாஹ் தூய்மையானவன், முதுமையிலிருந்து தூய்மையானவன், பலவீனத்திலிருந்து தூய்மையானவன், கொண்டாட்டி புள்ளின் பக்கம் தேவைப்படுறதுலேருந்து தூய்மையானவன், இப்படியாக எல்லா பலவீனத்தையும் வச்சுக்கிறீங்க. அப்படி அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா, அழைத்து சென்றானே அவன் மகா தூயவன், எல்லா பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன். யாரை அழைத்து செல்கிறான்? பி அப்திஹி, தனது அடியாரை அழைத்து செல்கிறான். அடியார் வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான். அடியார்னா உடம்போட தான். லைலன், ஒரு இரவில் அழைத்து சென்றுட்டான். லைலன்னா ஒரு இரவுன்னு அர்த்தம், 2-3 இரவுலாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க அப்படி போயிட்டு வந்தாங்க, வீட்டில் ஒரு நுழைவு தாப்பா ஆடிக்கிட்டு இருந்துச்சுலாம் கதை, அது கதை. அப்படி ஒரு செகண்ட்ல எல்லாம் சொல்லல. லைலன்னா ஒரு இரவு, ஒரு இரவு என்பது 4 மணி நேரம் 5 மணி, ஒரு செகண்ட்லயும் அல்லாஹ்வுக்கு முடியும், அது ஒரு விஷயம். அப்படி ஆதாரம் இல்லை. அப்படி ஆதாரம் இருந்தால் நம்ம அதை நம்புற பத்தி விஷயம் இல்லை. ஒரு செகண்டும் அவனுக்கு போதுமானது, அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அப்படி ஆதாரம் இல்லை. ஒரு இரவில் தான் அல்லாஹ் சொல்றான். எங்க வரைக்கும் அல்லாஹ் அழைத்து சென்றான்? இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா. அக்ஸாங்கிற வார்த்தைக்கு கடைசின்னு அர்த்தம். அவங்க அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸான்னு பேர் வச்சுட்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸானா இன்றைக்கு இஸ்ரேல்ல இருக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. ஜெருசலம்ங்கிற நகரத்துல தான் மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறதும் பைத்துல் முகத்தஸ்ங்கிறோம்ல, அதுக்கு இன்னொரு பெயர் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அப்ப பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் ஒரு இரவிலே அழைத்து சென்றானே அவன் மகா தூய்மையானவன், அவன் எந்த பலவீனங்கள் இல்லாதவன். முதல் இதை நம்பு. நீ இதை நம்பலன்னா என்னிடத்தில் நீ பலவீனத்தை காண்றேன்னு அர்த்தம். நீ இதை நம்பல என்று சொன்னா என்னுடைய ஆற்றலில் உனக்கு சந்தேகம் இருக்குது, என்னுடைய சக்தியில உனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை வரலன்னு அர்த்தம். அப்படிங்கிறதுக்காகத்தான் சுப்ஹானல்லதிங்கிறத அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அக்ஸான்னு சொன்ன பிறகு அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு அடைமொழி, அல்லதி அல்லத்தி பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றி உள்ள பகுதிகளை எல்லாம் பரக்கத்து நிறைந்ததாக நாம் ஆக்கியிருக்கிறோமே, புனிதமிக்கதாக பாக்கியமிக்கதாக ஆக்கியிருக்கிறோமே.
அப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அவன் அழைத்து சென்றான். எதற்கு அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா. இங்கதான் நீங்க கவனிக்கணும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, குர்ஆன்ல பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன்லயே இருக்குது மேராஜும், பைத்துல் முகத்தஸ் தாண்டி சில சமாச்சாரங்கள் இருக்குது என்பதை குர்ஆனும் சொல்லுது. அதுக்கு விளக்கம் தான் ஹதீஸ்ல இருக்கே தவிர அல்லாஹ் பைத்துல் முகத்தஸோட முடிச்சிட்டான்னு சொல்றது தப்பு. எப்படி சொல்றான் அந்த சூறாவை அதே ஆயத்திலேயே, லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய ஆயாத்துகளை, அற்புதங்களை, அதிசயங்களை அவருக்கு காண்பிப்பதற்காக அப்படிங்கிறான். இவர் அழைத்து சென்றான். அழைத்து சென்றது எதுக்கு தெரியுமா? லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அதிசயங்களை, நம்முடைய அற்புதங்களை, நம்முடைய சான்றுகளை இவருக்கு காட்டுவதற்காக, நம்முடைய அடியாருக்கு காட்டுவதற்காக அழைத்து சென்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப காட்டுறது என்ன காட்டினா, பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனான்னு சொன்னா இதுல காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க போகலாம் பைத்துல் முகத்தஸுக்கு. அதாவது ஒரு இரவுல போனதுதான் அதிசயமா இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கறது என்ன இருக்குன்னு, நீங்க மக்காவில இருந்து புறப்பட்டு போய் நீங்க பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போக முடியும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போவீங்க, அவ்வளவுதானே. இந்த ஒரு இரவுல வேண்டாம் உங்களுக்கு போக முடியாம இருக்கு. அல்லாஹ் எதுக்கு கூட்டிட்டு போனேங்கிறான்? அங்க கூட்டிக்கிட்டு போனது எதுக்குன்னா, லினுரியஹு, இவருக்கு நாம் காண்பிப்பதற்காக, மின் ஆயாத்தினா, நம்முடைய அதிசயங்களை, அற்புதங்களை காண்பிப்பதற்காக கூட்டிட்டு போனேன். அது வரைக்கும் நல்லா சொல்லிட்டான். அது வரைக்கும் கூட்டிட்டு போய் என்னத்தை கூட்டிட்டு போனேன்? அதிசயங்களை காண்பிக்கணுங்கிறான். அப்ப அதிசயங்கள், நம்முடைய அதிசயங்களை காண்பிப்பது என்பது இந்த பூமியில உள்ள அதிசயங்களை சொல்லல அல்ல. அது அல்லாஹ் காமிக்காமலேயே நம்ம பார்த்துக்கிற முடியும். எல்லாரும் காமிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பூமியில இருக்கக்கூடிய அதிசயங்கள் இருக்குத, இந்த அதிசயங்களை தனியா ரசூலுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் காட்ட தேவையில்லை. நீங்க போய் பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போய் என்னென்ன இடையில இருக்கு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். நான் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் நான் காமிக்கணுங்கிறான். அது என்ன? அதுக்கு மேல உள்ளதுன்னு இருக்குது, விளங்குது. மூடலாக அல்லாஹ் இதை சொல்லித்தான் இருக்கிறான். அதாவது சில பேர் சொல்ற மாதிரி பைத்துல் முகத்தஸ் நிப்பாட்டிக்கிட்டான்னு சொல்லக்கூடாது. பைத்துல் முகத்தஸ் தாண்டி நல்லா உங்களுக்கு விளங்குதா? இது ரொம்ப தப்பா இருக்குதா? தப்பா இருந்தால் சிம்பிளா கதை சொல்லுங்க, அது மாதிரி போயிடலாம். ஆராய்ச்சியோட படிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் விவரமா சொல்லுது. அப்ப லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய சான்றுகளை, அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக இது சொல்லிட்டானா. குர்ஆன்லயே மேராஜ் இருக்குங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்றான். அதுதான் ரெண்டாவது ஹதீஸுக்கு வருவோம். குர்ஆன்லயே மேராஜ் இருக்குதா? இருக்குது. மேராஜ் பயணம் இந்த பைத்துல் முகத்தஸ் தாண்டியும் இருக்குது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தனக்குன்னு ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறான். என்ன வழிமுறை தெரியுமா? தன்னுடைய நபிமார்கள்ல சில பேர் தேர்வு செஞ்சு அவர்களுக்கு நம்மள மாதிரி ஒரு ஊசலாட்டம் வந்துடக்கூடாது, நம்மள மாதிரி ஊசலாட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் அதை கொஞ்சம் காட்டுவான் அல்லாஹ். அப்படி காட்டி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, கதாலிக்க நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வல்லரும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் காட்டினோம் மலக்கூத்த சமாவாத், வானுலக ஆட்சியையும், வானுலக அற்புதமான ஆட்சியை அவருக்கு நாம் காட்டினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு வானுலகத்தில் நடக்கிற அந்த அரசாட்சி எப்படி என்பதை காட்டுறத ஒரு சுன்னத்தா வச்சிருக்கிறான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் நடந்த அதிசயம் நினைக்க கூடாது. இப்ராஹிம் நபிக்கும் காட்டிருக்கேங்கிறான். அது விலாவாரியா ஹதீஸ் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். நமக்கு நம்ம அந்த உம்மத்தா இல்லாதனால அந்த உம்மத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனா ஒண்ணு உறுதியா தெரியுது, நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வல்லர், வானம் பூமியில உள்ள அற்புதமான அந்த ஆட்சி முறையை அவருக்கு நாம் காட்டுவதற்காக காட்டினோம்னு சொல்லியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டினதை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அப்ப அந்த மாதிரி ஒரு காட்டும் பொழுது சொர்க்கம் ரசூலுல்லாஹ் பேசும்போது 100% உருவங்க பேசுவாங்க. சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தா. நரகம்ங்கிறத பேசும் பொழுது நரகத்தை பார்த்துட்டு பேசினா அது எப்படி இருக்கும்? அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்லங்க. அதுக்காக வேண்டி நரகத்தை பற்றி பேசக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்தை பார்க்கணும். சொர்க்கத்தை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அதை அவருக்கு நம்ம காட்டணும். எப்படி எல்லாம் என்னுடைய ஆட்சி, வல்லமை, அர்ஷு, குர்சு, சிதறத்துல் முன்தஹா, அங்க உள்ள அதிசயங்கள்லாம் என்னென்ன பேர் அற்புதங்கள்லாம் இருக்குது என்பது மற்றவங்களுக்கு தெரியலையோ என்னுடைய தூதர்னு நியமிக்கிறவர் கரெக்டா பார்த்தா தான் அவர் கரெக்டா விளக்கி சொல்லுவார். கேள்வியினால் விளக்குவதை விட பார்த்து விளக்குவதில் அதுக்கு தெளிவு அதிகம் தானுங்க. காதுனால கேட்டு விளக்குறதை விட பார்த்துட்டு விளக்குறதுல தெளிவு அதிகமா இருக்கும்.
அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் காட்டினேன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டின அதே மாதிரியான ஆட்சியத்தான் அத்தாட்சியத்தான் இங்க சொல்றான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய ஆயாத்துகளை அவருக்கு காண்பிப்பதற்காகத்தான் கூட்டி சென்றோம். அப்ப இதுல பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் தான் போனாங்க, அதை தாண்டி போகலங்கிறாங்கல்ல. அவங்க பைத்துல் முகத்தஸுக்கு மக்காவுக்கு இடையில என்ன அற்புதத்தை போய் காட்டினான்ல. பைத்துல் முகத்தஸ் துன்யாவில் இருக்கிற ஒரு ஊருக்கும் மஸ்ஜிதுல் ஹராம் துன்யாவில் இருக்கிற ஊருக்கு இடையில உள்ளதுல என்ன அதிசயத்தை என்ன அத்தாட்சியும் கொண்டு காட்டுற கூட்டிட்டு போனா? அல்லாஹ் கூட்டிகிட்டு போகாமையே போய் பார்த்துட்டு வர முடியுமே? பிந்தி போனாங்களே எத்தனை சஹாபாக்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கண்டாங்களே. அப்ப இதுல நமக்கு விளங்குது, குர்ஆனே இதை சொல்லுதுன்னு விளங்குது. ரெண்டாவது, அதே சூறாவுடைய அதே இஸ்ராங்கிற பனி இஸ்ராயில் சூறாவுடைய இது முதல் வசனம், சூரத்துல் இஸ்ராவுடைய ஃபர்ஸ்ட் வசனம் தான் இப்ப நான் சொன்ன சுப்ஹான் அல்லது அஸ்ராங்கிறது. அதே சூறாவுடைய 60வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமா ஜஅல்னர் ருயல்லத்தி அரைனாக்க இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், நபியே உமக்கு ஒரு காட்சியை நாம் காட்டினோமே, ஒரு காட்சி ஒன்று காட்டினோமே, அந்த காட்சியை மக்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் நாம் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் அதே சூறாவில் சொல்லி காட்டுறான். அது என்ன காட்சி? அதுதான் மேராஜில் நடந்த காட்சி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே விளக்கி இருக்கிறாங்க. நான் அதை ஹதீஸ்ல இருந்து விளக்கும் போது விரிவாக சொல்றேன். அப்ப அல்லாஹ் ஒரு காட்சியை காட்டுறான்ல, அந்த காட்சியை பார்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு இரவுல என்னுடைய இறைவன் என்னை பைத்துல் முகத்தஸ் கொண்டு போய் அங்கிருந்து அதையும் தாண்டி முதல் 2, 3, 4, 5, 6, 7 வானங்களையும் கடந்து அங்க உள்ள அதிசயங்களா எனக்கு காட்டிவிட்டு, சொர்க்க நரகத்தை காட்டிவிட்டு, சிதறத்துல் முன்தகாவை காட்டிவிட்டு, கடைசியா என்னை கொண்டாந்து அல்லாஹ் சேர்த்துட்டான்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் நஞ்சம் பேர் வந்திருந்தாங்கல்ல, எல்லாம் அவுட் ஓடி போச்சு. விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேரை தவிர எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஏன் ஓடினாங்க? லூஸ் உண்டாங்க, கரெக்டா இருக்காரு அவர். ரசூலுல்லாஹ்க்கு அதான பேரு. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு வச்சிருந்த பேர் என்னன்னா மஜ்னூன்னு சொன்னாங்க, பைத்தியக்காரன், லூஸ் கிறுக்கன்னு சொன்னாங்க. அப்ப அதை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரூவ் பண்ண முடியல. இந்த மேராஜ் சொன்ன உடனே அபூ ஜஹலுக்கு சந்தோஷமா போச்சு. அந்த சம்பவமே வருது. அவனை கூப்பிட்டு உன்னை சொன்னீங்களா மேராஜ் எல்லாத்தையும் சொல்லுப்பா. அவன் சொல்றான் எல்லாத்தையும் சொல்லு, ரொம்ப ஈஸியாகிட்ட வேலையை, நம்ம வேலையை ரொம்ப லேசாகிட்டேப்பா, நீனே சொல்லுன்னு சொல்லி அவன் கிண்டல் அடிச்சிருக்கான். சொன்ன உடனே பார்த்தீங்களா எவ்வளவு நாளா லூசுக்கு நம்பாம இருந்தீங்கள, இப்ப பாருங்க ஒரு ராத்திரில இங்க இருந்து போனாராம், பைத்துல் முகத்தஸ் போனாராம். அப்புறம் அல்லாஹ் உதவி செஞ்சு அதை ப்ரூவ் பண்றாங்க. அது ஒரு விஷயம். அது ஹதீஸ்ல நம்ம எப்படி ப்ரூவ் பண்றாங்கிறத அது ரெண்டாவது தெரிஞ்சுக்கிறோம். இப்ப தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, அதுல அந்த இந்த காட்சியை மனிதர்களுக்கு ஒரு ஃபித்னாவாக நாம் ஆக்கினோம்ங்கிறான்ல. இந்த ருபியாவை, இந்த காட்சியை ஒரு ஃபித்னாவாக நாம் ஆக்கி, எந்த காட்சியை, எந்த சூறாவில் ஒரு காட்சியை காட்டுவோம்னு அல்லாஹ் சொன்னானோ, நுரியகும் எதே சூறாவில் தான் இதுவும் வருது. நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிக்கணும்ன்றான்ல, அந்த காட்சி தான் அல்லாஹ் காட்டின. அந்த அத்தாட்சியை மக்கள்கிட்ட சொன்னா வந்தவன்லாம் ஓடி போயிட்டான். ஆகா, இவர் நம்ப முடியாதெல்லாம்ல சொல்றாரு, கொஞ்சம் கூட அறிவுக்கு ஏத்துக்கிறாரெல்லாம் சொல்றாரு, நம்ம ஏதோ நல்லது சொல்றான்னு பார்த்தா இப்படி உளர்றாரு, ஒரு அளவுக்கு மீறி போகுதே, இந்த வந்த ஆள்லாம் திரும்பி ஓடி போயிடுச்சு. அப்ப அப்படி ஒரு காட்சி நடந்திருக்கிறது என்பது இந்த சூறாவிலிருந்து விளங்குது. தெளிவாக என்ன என்ன காட்சின்னு அல்லாஹ் சொல்லல, அது ஹதீஸை கொண்டுதான் விளங்கி ஆகணும். குர்ஆனை கொண்டு எந்த காட்சியும் வழங்க முடியாது. அந்த காட்சி என்னங்கிறது ஹதீஸ்ல வரும். அது ஹதீஸ்ல நம்ம ரெண்டாவது சொல்லுவோம். அப்ப அந்த காட்சியை சொன்ன உடனே மனிதர்களுக்கு ஒரு ஃபித்னாவாக, ஒரு குழப்பமாக, ஒரு சோதனையாக அது மாறுனுச்சு. அப்ப சோதனையா மாறுற அளவுக்கு அந்த ஒரு காட்சி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த சூறாவிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுவும் மறைமுகமாக அந்த மேராஜ் என்பதை சொல்லுது. அதே மாதிரி மேராஜ் சம்பவத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. எல்லா நபியும் சந்திக்கிறாங்க. அந்த சம்பவத்தை விரிவாக நான் சொல்லல, சம்பவம் உங்களை சொல்ல வரல. மேராஜை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கோடிட்டு தான் குர்ஆன் காட்டும். தொழுகை நிலைநாட்டுங்கள் தான் குர்ஆன் சொல்லுமே தவிர தக்பீர் கிப்லாவை நோக்குங்கள், தக்பீர் கட்டுங்கள், நெஞ்சில கட்டுங்கள், இவ்வளவு ஓதுங்கள், அப்புறம் லம்முசுரா ஓதுங்கள், அப்புறம் ருக்கு செய்யுங்கள், ருக்குல சுப்ஹான ரப்பியல் அலீம், இப்படிலாம் இருக்குமா? குர்ஆன்ல இருக்காது. தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நிலைநாட்டி காட்டுவாங்க, நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும். நோன்பு வையுங்கள் இருக்கும், ஜக்காத்து கொடுங்கள் இருக்கும். எதுக்கு எவ்வளவு உண்டு குர்ஆன்ல இருக்காது. ஆர்டர் தான், ஓரலா தான் இருக்கும், ஜீவோ தான் இருக்கும். அதுக்கு விளக்கம் எங்க கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மேராஜை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அந்த ஓரல் அப்படி மறைமுகமா அப்படி தொட்டு தொட்டு காட்டுறான். அதுல சொல்றான், உலகத ஆத்தைனா மூசல் கிதாப்,
மூசாவுக்கு நாம் ஒரு வேதத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பனி இஸ்ராயல்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் அதை ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயிஹி, அவரை நீ சந்தித்தா இல்லையா அதுல உனக்கு சந்தேகம் வர வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா எப்படி சந்திச்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் என்ன, மூசாவுடைய காலம் என்ன? ரசூலுல்லாஹ் மூசா பார்த்திருக்க முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மூசாவை பார்த்ததில் உனக்கு சந்தேகம் வர வேண்டாங்கிறான். அப்ப மூசா எப்ப போய் பார்த்தாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல மூசா வாழ்ந்தாங்களா அல்லது மூசா காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களா? அவரை பார்த்ததில் உனக்கு சந்தேகம் வர வேண்டாங்கிறானே, அப்ப பார்த்துருக்காங்க. மூசாவை பார்த்ததில் உனக்கு சந்தேகம் வர வேண்டாம்னா அது எப்படி குர்ஆன் தான் சொல்லுது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லிட்டு நீ பார்த்ததை கற்பனை நினைச்சுக்கிட்டு இருக்காத, ஏதோ சைத்தானுடைய ஊடுருவ ஊசலாட்டு நினைச்சுக்கிறாத, அதுல உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. உலகத் ஆத்தைனா மூசல் கிதாப், மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயிஹி என்று சூரத்து சஜிதாவுல 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அவரை சந்திச்சதுல உனக்கு சந்தேகம் வர வேண்டாம். அப்ப குர்ஆன்ல இருந்து நம்ம என்ன விளக்குறோம்னா, பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனது உண்மை, அதை தாண்டி தன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் காட்டினது உண்மை, ஒரு காட்சியை காட்டி அந்த காட்சியினால் மக்களுக்கு மத்தியில பெரும் குழப்பம் ஏற்பட்டது உண்மை, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது உண்மை. அது எப்படி பார்த்தாங்க? குர்ஆன்ல இருந்து மேராஜ் இருக்குன்னு நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. குர்ஆன்ல கிடையாது, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றான்ல, அதுக்காகலாம் சொல்லி காட்டுறேன். குர்ஆன்ல தாண்டி கிடையாது, அதை நம்ப மாட்டேங்கிறவனுக்காக இதை சொல்றேன். குர்ஆன்லயே இருக்கு இதெல்லாம், மறை அப்படிதான் குர்ஆன்ல இருக்க முடியும். குர்ஆன்ல மேராஜ் சம்பவத்தை விளக்கி சொல்றான்னா இந்த குர்ஆன் மாதிரி ஒரு 1000 குர்ஆன் இருக்கணும், ஒன்னு அப்படி விளக்கி சொல்றான். சாட்டா தான் இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆனில் மேராஜை பற்றி இவ்வளவு செய்தி தான் கிடைக்குது.